அவர் வாக்கிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அடிகளார் வாக்கில் சாமியை நினைக்காத போது அந்த உயிர் நாய் என்கிறார், பணியாத போது அந்த உயிர் பேய் என்கிறார் அடிகளார். இப்போ கவனிங்களேன், அந்த நாயும் பேயுமா நான் இருக்கேன். அது சாமியை நினைக்கவும் இல்லை, சாமியை பணியவும் இல்லை. அவர் வாக்க பார்ப்போம். ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உணர்கோர் அன்பனின்பேன் ஆகினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன். நம்மளை தன்னை பேயின்னு சொல்லிக்கிறார். இதுதான் என் பெருமை என்று. கவனிங்களேன், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறார். நினைக்காத போது நாயின்னு சொன்னார், பணியாத போது பேயின்னு சொன்னார். இந்த ரெண்டு தன்மையும் இருக்குது. இருந்தாலும் சாமிகிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் உனக்கு அன்பன் சொல்லிட்டா போருமா, ஆட்கொள்வாராம். இன்னொரு இடத்துல சொல்கிறார், மாயனே மறிகடல் விடமுண்டவானவா மணிகண்ட தமுதே நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்றும் அடிபணியா பேயனாகிலும். இப்போ நமச்சிவாயன் அடி பணியணுமா, பணியிலன்னா பேய். பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் தடை பிஞ்சகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே. இப்போ கவனிங்களேன், அன்பன்னு சொன்னார் சாமி, ஆட்கொண்டார், அடியாராக்கிட்டார் சாமி. நினைக்காத போது நாயின்னு சொன்னார், பணியாத போது பேய்னு சொன்னார். இப்போ சாமி நினைக்கவும் வைக்கிறார், பணியவும் வைக்கிறார். கவனிங்க, எப்படி தெரியுமா? அடிகளாரை பாட வைக்கிறார். பாடும்போது நினைப்பும் வரும், பணிவும் வரும். இவர் எது இல்லைன்னு குறைப்பட்டுக்கிட்டார் அடிகளார். நினைக்கலை, பணியிலேன்னு குறைப்பட்டுக்கிட்டார். ரெண்டு குறையும் நீக்கிறார். பாருங்களேன், நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. நினைக்காமல் இருந்தேன், பாட வச்சு நினைக்க வச்சான். பணியாமல் இருந்தேன், என் பிழையை பொறுத்தான். பேயேனது பிழை பொறுக்கும் பெருமையனை. பாருங்களேன், பணியாத பிழையை பொறுத்தான், என்ன அவன் கைவிடலை. சீ ஏதும் இல்லாது சீ போ சொல்லலை. அது ஐயா சாமி பெருமை. நம்ம பாடும்போது ஐயா நாயேனு தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமை. பிழையெல்லாம் பொறுத்துக்கிட்டான். நமக்கு என்ன தகுதி இருக்குது நம்ம போய் சாமிக்கு தொண்டு பண்ண? சாமி எப்படி கருதுன நினச்சா அவனுக்கு என்னையா கொடுக்க முடியும்? அவனே ஜோதி வடிவம். எட்டனாக்கு ஒரு கற்பூர தீபாரணம் பண்ண முடியுமா? 1000 சூரிய பிரகாசெல்லாம் சாமி இருக்கார். அவருக்கு திசைகளே ஆட 10 முடத்தில் ஆடை வாங்கி கொடுத்துட முடியுமா? உலகத்துக்கெல்லாம் கல்லில் இருக்கிற தேரைக்கு அவர் படி இழக்கிற கடவுள். நம்ம போய் திரும்ப பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அவருக்கு செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. அவர் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனாலும் நாம் அன்பாக செய்யும்போது ஏற்றுக்கிறார். அவர் வேண்டுவது நம்மக்கிட்ட ஒன்று தான், அன்பு வேண்டும் தம் பெறும்.